படங்க ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியே இல்லண்ணே. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார நல்லா உட்கார. அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன், 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே 1/4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட குடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளிருப்பா இருப்பான். நீ செஞ்சு பாரு. செஞ்சிருக்கேன். அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. இந்த கருமன் இந்த அடி அடிக்கிற இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்கள்கிட்ட போய் நாலு சாத்தானா? யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்த மேல எந்திரிக்கிறேன். என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிச்சீங்க? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். சைக்கிள் அண்ணே இவங்க வரல. என்ன மாட்டி விடுங்க.